விசாலமான இருதயம் சொல்லுங்க. எல்லாரும் பெரிய சாவின்னு சொல்லுங்க. திஸ் இஸ் வெரி பிக் கீ. 2 கொரிந்தியர். லெட்ஸ் கோ டு 2 Corinthians chapter 6 verse 9. எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் எப்படி தெரியும் மோசமா இருந்து சத்தியவான் என்று? ஏனென்றால் ஆவியானவர் சொல்வார், நீ பயப்படாதே. அவர்கள் எது சொன்னாலும் பரலோகம் பூமி தேவன் எல்லாம் உன் பட்சத்தில் இருக்கிறார், நீ நல்லவன் தான். அப்பொழுது நீ அந்த நல்ல காரியங்கள் செய்து முன்னேறி செல்வதற்கு சாமர்த்தியம் உனக்கு உண்டாகும். எல்லாரும் ஆழமான சகவாசம் சொல்லுங்க. தேவனோடு உனக்கு சம்பந்தம் இருந்தால் everybody is messing you, you can still love him. தேவனோட சம்பந்தம் இல்லனா உனக்கு கசப்பு ஏற்பட்டு மோசம் பண்ணுவ. You lie, you curse, you mess up, you end many relationships. எத்தனை பேர் புரியுது? எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும். பாருங்க, இயேசுவை நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்றாங்க. அவரை மோசம் பண்ணுகிறவன் சொல்லுகிறார்கள். He is a liar, he is that, he is this, you know. ஆனால் இயேசு ஒரு வார்த்தையின் மீது எண்ணம் வைத்திருக்கிறார். தேவன் சொன்னார், நீ என் குமாரன், I am loving you. You see that? That's it. தகப்பன் அதை சொன்னபடியால் அவர் அந்த வார்த்தையினால் எல்லாரையும் நேசிக்க முடியுது. அவர் இருதயத்தை என்ன பண்ணாரு? விசாலமாக்கி கொண்டார். என் மகனே, உலக தோற்றத்துக்கு முன்பே நான் சொன்னேன், நீரே சத்தியம், நீரே வழி. இயேசு அந்த வார்த்தை பிடித்து கொண்டார். ஆக இன்னும் முன்னேறி ஊழியம் செய்து சிறந்ததாய் முடிக்க முடிந்தது. அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும். இயேசு நிறைய பேருக்கு தெரியாது, சாகரிச்சாங்க, அடிக்கிறாங்க. தேவன் சொன்னார், ஆனாலும் பொறுத்துக்கோ. ஏனென்றால் யார் உன்னை குத்தினார்களோ, உமிழ்ந்தார்களோ, முற்கிரிடம் வைத்தார்களோ அவர்கள் ஒவ்வொரு முழங்கால் முடங்கும். 2ஆந்தரம் நீர் வரும்போது அவர்கள் கண்கள் பார்க்கும். ஆக அந்த காரியங்கள் தெரிந்து கொள்வது சத்துருவையும் நேசிக்க முடியும். A gift is always for others. A fruit is what God does in you. Today, Holy Ghost is telling me, use me to do something inside. Somebody say, Holy Ghost, என்னிலும் வெளியிலும் செய்தருளும். இன்று முதல் உங்கள் எல்லாருக்கும் ஆழமான சகவாசம் தேவனோடு உண்டாவதாக. இன்று முதல் உங்கள் இருதயம், உங்கள் குடும்பம், உறவு, சத்துருக்கள் மத்தியில் விசாலமாய் இருப்பதாக. Let your hearts be enlarged to relatives, believers, friends and everybody in Jesus' mighty name. Enlarge. உன் பக்கத்துல சொல்லுங்க, enlarge. ஆக நான் என்ன சொல்றேன்னா, பரிசுத்த ஆவியின் உதவி பெற்று ஜெபித்து உன் இருதயம் விசாலப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் மீது உங்கள் பாரம் வையுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியே, என் இருதயத்தை வீட்டார் பட்சத்தில், உறவினர் பட்சத்தில், நண்பர்கள் பட்சத்தில், சத்ரு பட்சத்தில் விசாலமாக்கும். தேவனை கேட்கணும், ஆண்டவரே, என் குடும்பத்தின் மீது என் இருதயத்தை விசாலப்படுத்தும். என் உறவினர்கள், என் சத்துருக்கள், என் இருதயம் விசாலப்படுத்தும். That's how you pray and put your demand on the Holy Ghost. தேவனோடு உறவு இருக்கும்போது தான் நீ சில விஷயங்கள் மூலம், கஷ்டங்கள் மூலம், கவலைகள் மூலம் செல்ல முடியும். உன் இருதயம் என்ன செய்ய முடியும்? விசாலப்படுத்த முடியும். தேவன் ஏன் உன் இருதயத்தை விசாலப்படுத்தணும்? ஆகையால் அவர் இருதயம் விசாலமானதால் அவரோடு கிரியை செய்யணும்னா உன் இருதயம் விசாலப்படுத்து. எத்தனை பேர் புரியுது? தேவ இருதயம் விசாலமான இருதயம். அவர் உன்னை உபயோகித்து உன் மூலமாய் வேலை செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? விசாலமாக்கணும். 10ஆம் வசனம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும், as sorrowful yet always rejoicing, as poor yet making many rich, as having nothing and yet possessing all things. பாருங்க, இயேசு துக்கம் அடைந்தார், ஆனாலும் உள்ள சந்தோஷப்படுறாரு. அவர் சிருஷ்டிகர், எல்லாமே அவருடையது. as having nothing yet possessing, அவர் சொல்வார் ஒண்ணுமே இல்லைன்னு, ஆனாலும் சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று அவருக்காக உண்டாக்கப்பட்டது. இவையெல்லாம் தெரிந்த போதுதான் நீ தியாகம் பண்ண முடியும். only when you know your right and possession in God, then only you can sacrifice. otherwise you can't. பவுல் எத்தனை பிரச்சனை மூலமாய் கடந்து சென்றார் என்றால், தேவன் இந்த பாடுகள் மூலமாய் நடத்தி சென்று பவுல் இருதயத்தை என்ன பண்ணாரு? God took Paul through all this mess to enlarge his heart. So, your pain and your problem, your fear of death has a purpose. What you are going through, what you went through, what you will go through has a purpose. That is to enlarge your heart. Not just power and authority to become like that. Not things, not just command and shut down the system. God can do all these things outside, but he has a large heart inside. What about God inside ன்னு சொல்லுங்க. ஆனா தேவனை போன்ற விசாலமான இருதயம் இருக்கணும்னு சொன்னா விசாலமான இருதயம் இருக்கணுமா இல்லையா? பவுல் சொல்றார், கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் என்ன சொல்றாரு? பவுலை போன்ற பெரிய ஊழியம் தேவையனா? முதலில் என்ன கேட்கணும்? பவுலை போன்ற விசாலமான. ஆக இப்ப பவுல், கொரிந்தியரே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்றால் கொரிந்தியருக்கு என்ன சொல்கிறார்? உங்கள் இருதயமும் என் இருதயத்தை போல விசாலமாகணும். He's giving a very big key to the Corinthians because they were kids and they were asking Paul for big things. Impartation by one touch. This guy messed up.
This guy went through a lot. And you want all this anointing by one touch? Paul says, hey Corinthians, enlarge. I've been through all this stuff. எத்தனை பேர் புரியுது? கஷ்டங்கள் மூலம் நான் தேவனை நிராகரித்து பின் செல்லவில்லை. 11. Our mouth is open unto you, our heart is enlarged. I have used all the pain, the trouble, the agony that I was going through to enlarge my heart. பவுலுக்கு தேவ வசனம் கொடுத்து தேவன் யாரை நம்பினாராம்? பவுலை நம்பினார். பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? A dispensation of the gospel has been given to him. A dispensation of the gospel has been given to Paul. Why? Instead of getting bitter, he enlarged his heart. For Paul, he has given the nations and the world. Why? Enlarged heart. His premises was enlarged. His realm was enlarged. His power was enlarged. அவர் வஸ்திரம் தொட்டு சுகத்தை பெற்றார்கள். For a glorious new beginning, you need this big key. பவுல் விசாலமான இருதயம் உடையவர். சில தடவை வஸ்திரம் எடுத்தால் அதன் மூலமாக சுகம் கிடைக்கும். அநேக அற்புதங்கள் பவுலுக்கு சுற்றி இருக்கிற பகுதிகளை தேவன் கொடுப்பார். 12 சீஷருக்கு இஸ்ரவேல், பவுலுக்கோ உலகம் முழுவதும். ஏனென்றால் பவுலுடைய இருதயம், if things outside are not working, then you need to work with the things inside. If your outside is saturated, you need to enlarge your heart. எத்தனை பேர் புரியுது? உன் வெளியில சூழ்நிலை நின்று விட்டதா, சின்னதாகி விட்டதா? உன் உள்ளானவர் சிறியவராகிவிட்டார். When you enlarge your heart, use the Holy Ghost and then expand yourself, then God will expand your premises. Somebody are expanding their borders from today. நிறைய பேர் இன்று செய்தி மூலமாக உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கிக் கொள்கிறீர்கள். Somebody is now increasing their power in God. Every outside thing is based on how you enlarge your heart. So talk to your neighbor and say, stop praying for outside things and pray for the one inside you. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க பெரிய சாவி என்று? 12 பார்ப்போம். எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. You are not straitened in us, but you are straitened in your own bowels. Verse 13. And now for your recompense in the same, I speak as unto my children, be you also enlarged. So Paul is telling, I work with the inside man and everything outside got expanded. Why you are being stuck in your realm and praying for years and years, nothing happening? God is telling, just take a break for praying the outside man and work with the one inside you. வெளியில் அநேகந்தரம் ஜெபிக்கிறோம், மாற்றம் வருவதில்லை. உனக்கு நீயே ஜெபம் பண்ணிக்கோ, உன் இருதயம் இவ்வளவுதான் இருக்கு. உன் இருதயம் தேவனை போல விசாலப்படுத்தினால் provision will look for you, power will look for you. You see that now, how the enlargement of your heart is connected to your blessings in every area of your life. Things will move from today. This is not a sermon, it's a big key. This will expand you today. The wonderful, powerful grace preacher is telling, enlarge your heart. Everybody had a dream. Today I have given you a key where your dream will come to pass. Your vision will come to pass. நசரனாக இயேசுவே, இதோ ஆண்டவரே, இன்று என் இருதயம் விசாலமாக்கும். என் இருதயத்தை, நல்வார்த்தையில் பேசுகிற இருதயம், மன்னிக்கிற இருதயம். கொரிந்து சபையாருக்கு பவுல் கொடுத்த பெரிய சாவி என்றால், your pain, your problem, your trouble has a purpose. That is to enlarge your heart and stay back. Let me develop the gifts and the fruits of the spirit in my heart, which is the key for everything. நசரனாக இயேசுவே, இதோ ஆண்டவரே, இன்று குறிப்பாக எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும்? Authority, power. Jesus said the best leader is the best servant. I want to serve you. நசரனாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.